அதிரடியாக வானிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பொழிவு தீவிரமடைய போகுது. எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த பகுதிகள்ல மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம், மாலை நேரங்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு, இரவு நேரங்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும், நள்ளிரவு நேரங்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். காற்றுடன் கூடிய கனமழையானது நிச்சயமாக அதிகரிக்கும். அடுத்து வரப்போகிற ஜூன் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளிலும் மாலை இரவு நேர மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும், எந்த மாற்றமும் இல்லை. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நாளுக்கு நாள் பரவலாக இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகள் இடங்களில் நிச்சயம் தீவிரமடையும். பல்வேறு பகுதிகளில் கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பரவலாக கனமழையும் தீவிரமடையும். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம முதலாவதாக பார்க்கலாம். பகுதியாக சில இடத்துல மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும். இன்றைய நாளில் முதல் கட்டமாக கடலூர் மாவட்டத்திலிருந்து மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாக தொடங்கி பின்னர் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கும். விருத்தாச்சலம், பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வேப்பூர், திட்டக்குடி இங்கே ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். அதைத் தொடர்ந்து அந்த மேகக்கூட்டங்கள் கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. சேத்தியத்தோப்பு, சிதம்பரம், புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பதிவாகலாம். கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் முதல் கட்டமாக மழை ஆரம்பிக்க தொடங்கி பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்கள், அதே போல மயிலாடுதுறையில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். காரைக்கால் பகுதிகளிலும் வானம் மேகமூட்டத்துடனும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படும். தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் அரியலூர் மற்றும் பெரம்பலூரிலும் ஒரு இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையாக பகுதியாக நமக்கு பதிவாகும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கனமழையாகவும் சில இடத்துல மிதமான மழையாகவும், மாவட்டத்திலேயே ஒரு இடத்துல மழை பெய்திருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தா மழை வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மழை மேகங்கள் தான் ஆங்காங்கே பிரிந்து செல்கிறது நம்மளால் பார்க்க முடியும். பெரம்பலூர், அரியலூர், அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் முதல் கட்டமாக இந்த பகுதிகளில் கணிசமாக மழை வாய்ப்புகள் இன்றைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களிலும் வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பகலில் வெயில் அதிகமாக இருக்குது. சட்டென்று மழை பொழிவுகள் நேற்றை கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. இன்னைக்கு காலை நேரங்களில் கொடுக்கப்பட்ட வானிலை அறிக்கையில் காஞ்சிபுரத்தில் இடியுடன் கூடிய கனமழை நேற்று இரவு எங்களுக்கு வந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பகலில் வெயில் இருந்துச்சு தான், ஆனால் இரவு நேரங்களில் எங்களுக்கு செம காற்று மழையெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் பரவலாக மழை வந்திருக்கு இரவு நேரத்தில். நேற்றைய தினங்களில் இரவு நேரத்தில் செங்கல்பட்டிலையும் நமக்கு மழை வந்திருக்கு. அதனால் மழை வராமலாம் எங்கேயும் கிடையாது. வெயில் ஒரு பக்கம், அதே சமயங்களில் இரவு நள்ளிரவு நேரம் மழை வாய்ப்பாக தான் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி விட்டு விட்டு சில நேரங்கள் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு 15 நிமிடமோ ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவாக ஒரு மிதமான மழை 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம். அதனால் மிக கனமழை மற்றும் அதி கனமழை இப்போதைக்கு நம்ம எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. வர்ற மழையே மிதமான மழை அல்லது கனமழையாக தான் இருக்குமே தவிர அதிதீவிர மழை பொழிவுகள் கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை. ஒரு சீரான அளவில் மழை பெய்யும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சற்று வலுவான கனமழை பொழிவுகளை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். எல்னினோவின் தாக்கம் ஜூலையிலிருந்தே உச்சகட்டத்தை நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் மழை பற்றாக்குறை நிறைய இடங்களில் இருக்கும். ஒரு சில இடங்களில் அதிக மழை பெய்தாலும் இன்னும் நிறைய பகுதிகளில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுது.
தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மழையினுடைய தீவிரம் அடுத்த இரவு நேரங்களில் உள் மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டத்திற்கு இரவு நேர மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா நேற்றைக்கே பார்த்துருப்பீங்க, நிறைய மாவட்டங்கள் எந்தெந்த பகுதிகளில் மழை வந்துச்சுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே போட்டிருந்தோம். நம்ம சேனலில் போஸ்ட் கூட ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டே வரும். எங்கே எவ்வளோ மழை வந்திருக்கு, எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு, எந்த ஊரில் அதிகப்படியான வெயில் பதிவாயிருக்கு, இனி வரும் நாட்களில் மழை எப்படி இருக்கும் என்கிற தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த போஸ்ட்லாம் பாருங்கள். நம்ம சேனலில் எல்லாமே உங்களுக்கு தெளிவுபடுத்தி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையும் கொஞ்சம் கேட்டு பயன்பெறுங்க. நிறைய பேர் மாலை நேர வானிலை அறிக்கையை அதிகமாக கேட்குறீங்க. அதில் காலை நேரங்களிலும் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகுது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நாளைய தினங்களில் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். தினந்தோறும் உங்களுக்கு காலை மற்றும் மாலை நேர வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. தென் மாவட்ட பகுதிகளுக்கு எச்சரிக்கை அப்படின்னா நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா தென் மாவட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அடுத்ததான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், ஏன்னா இரண்டுமே நம்ம தொடர்ந்து பார்க்கணும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் விட்டு விட்டு மலை பகுதிகளில் கண்டிப்பாக கனமழைங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. கோவை தெற்கு, கன்னியாகுமரி மேற்கு, திருநெல்வேலி மேற்கு, தேனி தென்காசியினுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி மேற்கு, இது போன்ற பல இடங்களிலும் தொடர்ந்து கனமழை வலுவாகவே இருக்கும். மலை பகுதிகளில் மட்டும். மற்றபடி நகர பகுதிகளில் ஒரு மிதமான மழையாக எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். தென் மாவட்ட பகுதிகள் இரவு நேரங்களில் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையானது பதிவாகக்கூடும். தென் மாவட்டங்களில் இரவு நேர மழை பொழிவாக எதிர்பாருங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும். கடந்த சில நாளாக அந்த மதுரை, அப்புறம் ராமநாதபுரம், திண்டுக்கல், விருதுநகர் பக்கம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது ப்ரோ, மழை வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தென் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. தென் மாவட்ட பகுதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பகுதியாக ஓரிரு இடங்களில் மட்டுமே நமக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் நமக்கு முழு வீச்சில் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு முழுவதும் இன்னும் தீவிரமாகலை. வர மழையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகிட்டு போகுதே தவிர ஒரு முழுமையான ஒரு மழை பொழிவு, இப்போ கடலூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற 5-6 ஊரில் மழை பதிவாயிட்டு மீதி இருக்கிற 50% மழை பெய்யாமல் போகிறத நம்ம பார்க்குறோம் இன்றைய நிலவரப்படி. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே நமக்கு மழை பதிவாயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது ஒரே நாளில் ஒரு பெய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் ஆங்காங்கே மட்டுமே நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் வருகிற நாட்களில் மழை வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயம் மழை கிடைக்கும். தொடர்ந்து நம்ம பார்த்தோம் தேனி தென்காசி பக்கம் இன்னும் நிறைய இடங்களில் மழை பெய்யாத இடங்கள் கூட இப்போ கொஞ்சம் கணிசமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாதமாக இருந்த வறட்சியா இருந்த பகுதிகள் கூட இப்போ நமக்கு மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தென் மாவட்ட பகுதிகளிலும் இனி வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து வரும் 3 நாட்களுக்கு மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக தீவிரமடையும். கேரளா மற்றும் கர்நாடகாவில் தொடர் கனமழை சீரான அளவில் பதிவாகிட்டு இருக்கு. கேரளா மற்றும் கர்நாடகாவில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான அளவில் நமக்கு மழை பொழிவுகள் இருந்து கொண்டு வருது. அதனால் விடாத மழை பொழிவுகள் அங்கேயும் நம்ம கடலோர பகுதிகளில் கனமழையாக நம்ம பார்க்குறோம். இன்னும் அதீத கனமழை கர்நாடகாவில் தீவிரமானால் மட்டும்தான் மேட்டூர் பகுதிகளுக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்குமே தவிர நமக்கு இன்னும் அங்கே கனமழை மட்டும்தான். இன்னும் அங்கே இருக்கிற அணை பகுதிகளே இன்னும் நிரம்பாத ஒரு சூழ்நிலை. கேஆர்எஸ் அணை மற்றும் கிருஷ்ணசாகர் மற்றும் கபினி போன்ற அணைகள் இன்னும் நமக்கு நிரம்பாத ஒரு சூழ்நிலைகள். அங்கேயே இன்னும் கனமழையாக மட்டும்தான் ஒரு சீரான அளவில் தான் நீர் வரத்தே அங்கே வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஓரளவு சற்று மிக கனமழையிலேருந்து அதி கனமழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். அப்பொழுது மேட்டூருக்கு ஒரு கணிசமான அளவு நீர் வரத்து வரலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் முழு கொள்ளளவை எட்டும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த வருஷம் மேட்டூருக்கு காத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். தண்ணீரை மிக சிக்கனமாக பயன்படுத்துங்கள், இயற்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, மீண்டும் தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.